நல்லா இருக்கீங்களா? இந்த பிரசவனில் நானும் பிரீத்திக்கிறோம் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம பிரசவம் கூட ஆரம்பிச்சிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா ப்ரேயர் சாங் பாடினீங்க. இப்போ நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று சூப்பரான ஒரு சாங்குக்கு ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆக்ஷன் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ரெடி. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். குட்டி தம்பி தங்கைகளே, இயேசு அப்பா பிள்ளைகளே, சின்ன சின்ன உதவிகள் செய்திடுங்க, நல்ல சாட்சியாக உலகினில் வாழ்ந்திடுங்க. குட்டி தம்பி தங்கைகளே, இயேசு அப்பா பிள்ளைகளே, சின்ன சின்ன உதவிகள் செய்திடுங்க, நல்ல சாட்சியாக உலகினில் வாழ்ந்திடுங்க. சிறியோர்க்கு செய்த உதவி நம் தேவனுக்கு செய்ததுவே. சிறியோர்க்கு செய்த உதவி நம் தேவனுக்கு செய்ததுவே. பார்வையில்லாதோர் கரம் பிடித்து பாதையில் சரியாய் நடத்திடுங்கள். பார்வையில்லாதோர் கரம் பிடித்து பாதையில் சரியாய் நடத்திடுங்கள். ஊனமுற்றோர்க்கு தோள் கொடுத்து ஊன்றுகோலாக உதவிடுங்கள். ஊனமுற்றோர்க்கு தோள் கொடுத்து ஊன்றுகோலாக உதவிடுங்கள். சிறியோர்க்கு செய்த உதவி நம் தேவனுக்கு செய்ததுவே. சிறியோர்க்கு செய்த உதவி நம் தேவனுக்கு செய்ததுவே. குட்டி தம்பி தங்கைகளே, இயேசு அப்பா பிள்ளைகளே, சின்ன சின்ன உதவிகள் செய்திடுங்க, நல்ல சாட்சியாக உலகினில் வாழ்ந்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. வெயிட் 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 வெயிட், நீங்கள் எல்லாரும் உட்காடுறீங்க. ஏன் நீ? ஏன்னா நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணணும். சிறுமையும் எளிமையும்
பண்ணீங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். நம்ம கூட நம்ம ஜெஃப்ரி அண்ணா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்ட்டு நம்ம எல்லாரும் ஆர்வமாக இருக்கோம். ஸோ ஜெஃப்ரி அண்ணனை கூப்பிட்டு கேட்டுடலாமா? ஆனால் நீங்கள் என்ன டாப்பிக்கில் இன்னைக்கு ஸ்டோரி சொல்ல போகிறீங்க ஜெஃப்ரி அண்ணா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணன் உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராமில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம், அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன லெசன் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அண்ணன் சொல்கிற மாதிரியே எல்லாரும் பைபிளோட முன்னாடி வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே குட்டீஸ்? வெரி குட். ஸோ இன்னைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். ஓகே, இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம். 41:1. ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து அண்ணா கூட அந்த வசனத்தை வாசிங்க. ஓகே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். என் கூட சேர்ந்து வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஓகே, இந்த வசனத்தை இன்னும் எப்படி பெட்டரா புரிஞ்சுக்கலாம், பைபிள்ல இருந்தே ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி யாரோடது அப்படின்னா எலியா தீர்க்கதரிசி. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. இவரை பத்தி நம்ம நிறைய ஸ்டோரி பார்த்துருக்கிறோம். இன்னைக்கும் திரும்ப ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம் பைபிள்ல இருந்து. இது எங்க இருக்கு அப்படின்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8ல இருந்து 16 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த ஸ்டோரி அங்க இருக்கு. ஓகே, சாரேபாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு. அந்த ஊர்ல சுத்தமா மழையே இல்லை. ஓகே, பயங்கர ஒரு சம்மர் சீசன். எது போட்டாலும் முளைக்கவே மாட்டேங்குது. ஓகேங்களா, எதை நம்ம விதைச்சாலும் முளைக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரியான ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டைம் அது. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு வேலைக்கு அடுத்த வேலை பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கிடைச்சிருது. அப்படி தானே? பசி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிருது. ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம நல்லாவே சாப்பிட்றோம். ஓகே, அண்ட் அந்த 3 வேளைக்கு இடையில நம்மளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ பசினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்றது கிடைச்சிருது. அப்படிதானே? ஆனா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ மக்கள் பசியோட சாப்பாடு சரியான சாப்பாடு கிடைக்காம ஓகேங்களா மெல்லிஞ்சு போய் ரோட்லலாம் நம்ம எவ்வளவோ குழந்தைங்கள வயசானவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிதானே? ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டைம் தான் வந்து எங்க சாரேபாத்தில் இருக்குது. எந்த பயங்கரமான சம்மர் சீசன், எந்த ஒரு ஃபுட்டும் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற ஒரு டைம்ல இந்த எலியா அந்த இடத்தோடி போறப்போ எலியாக்கும் பசிக்கும். அப்படிதானே? வெயில்ல அவரும் ஒரு ஊரா அலைகிறாரு. எலியாக்கு பசிக்கிறப்போ அவர் ஆண்டவரை நோக்கி பிரேயர் பண்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாரேபாத் அப்படின்ற ஊருக்கு போ அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, சாரேபாத்ன்ற ஊர்ல சாப்பாடே இல்லை. நான் எலியாக்கு பசிக்குது, அவர் பிரேயர் பண்றாரு. ஆனா ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? சாரேபாத்ன்ற ஊருக்கு போக சொல்றாரு. சரி, ஓகே, நான் போறேன் அப்படின்ற மாதிரி பிரேயர் பண்ணா அங்க ஒரு ஏழை விதவை ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா வயிறு பசிக்குது, ஏழை விதவை வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்க இருக்கிற அந்த ஊர்லயே கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாங்க. அப்படின்னா அந்த பணக்காரங்க வீட்டுல வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பாடு இருக்கும். ஆனா ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? அந்த ஏழை விதவை வீட்டுக்கு போக சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறாங்க. ஓகே, அந்த ஏழை விதவை வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னா, இதுதான் நம்மளோட கடைசி சாப்பாடு. ஓகே, கடைசி மீல் இதுதான் நம்மளுக்கு. ஓகே, இதை சாப்பிட்டுட்டு நம்ம மறிச்சு தான் போறோம் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, கொஞ்சோண்டு அவங்க கிட்ட அந்த பிரெட்டுக்கான அந்த பேட்டர், அந்த மாவு அவங்கக்கிட்ட இருக்குது. அதை அந்த பிரெட்டை வந்து பொரிக்கிறதுக்கு, அதுக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு அவங்க கிட்ட ஆயில் இருக்கு. இது 2 தவிர அவங்க கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த எலியாவை ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோடனே எலியாவும் கிளம்பி போயிட்டு அந்த ஏழை விதவையை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரு அப்பம் வந்து சுட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, இந்த ஏழை விதவைக்கு வந்து ஐயோ எங்களுக்கு இருக்கிறதே வந்து கொஞ்சோண்டு மாவு தான், அதில் நானும் என்னோட பையனும் கொஞ்சம் பிரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுதான் எங்களோட லாஸ்ட் மீலாகவே இருக்க போகுது ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறப்போ எலியா சொல்கிறாரு, அப்படியா, அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்றோம், எலியா கேட்கிறாருன்னு சொன்னோன்னு எலியா சொல்றாரு, நீ எனக்கு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பஞ்சகாலம் முடியிற வரைக்கும் நீ பசியா இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. இது கேட்டதும் அந்த அம்மாவுக்கு நம்ப முடியல தான். இருந்தாலும் என்ன பண்றாங்க, சரி அந்த இவ்வளோ பெரிய ஐயா சொல்றாங்க அப்படின்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாங்க, அவங்க 2 பேத்துக்கும் இருந்த அந்த கடைசி சாப்பாடை
ஓகே, அவங்க குக் பண்ணி யாருக்கு கொடுத்துட்றாங்க? எலியாவுக்கு கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு எலியா யாரை ஆசீர்வதிக்கிறாரு? அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மாவாக இருக்கட்டும், அந்த எண்ணெயாக இருக்கட்டும், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு, அந்த இதுதான் மாவு சட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாவை இன்னொரு ஒரு சட்டியில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு இந்த சட்டியை பார்த்தா அந்த சட்டியில் மாவு அப்படியே இருக்குது. ஓகே, ஆனால் அந்த சட்டியில் உள்ள மாவு நிறைஞ்சிடுச்சு. இப்படி ஒரு சட்டிலையா ஊற்றி 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 வைக்கிறாங்க, மாவு நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெயும் அதே மாதிரி ஊற்றுறாங்க, அந்த எண்ணெயும் காலியாகவே இல்லை. ஓகே, இப்படி அந்த பஞ்சகாலம் முடிகிற அளவுக்கும், பஞ்சகாலம்னா அந்த ஃபுட் இல்லாத அந்த ஒரு டைம் முடிகிற அளவுக்கும் அவங்க கிட்ட அந்த ஃபுட்டு வந்து கம்மியாகவே ஆகலையாம். ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ சிறுமைப்பட்டவங்களா இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களோட சிறுமையை கண்ணோக்கி பாட்டாரு, அப்படிதானே? ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கூட அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, அந்த கீழ்ப்படுகிற குணத்தை விட்டே கொடுக்கல, அப்படிதானே? ஆண்டவர் இந்த எலியா வந்து சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் சொன்னதா நம்பி, ஓகே, அவங்க என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க, அவ்வளோ கஷ்டத்துலயும் கூட. ஓகே, ஸோ சிறுமைப்பட்டவர்கள் எப்பயுமே பாக்கியவான்கள் தான். ஏன்னா ஆண்டவர் அவங்கள கண்ணோக்கி பார்க்குறாரு அப்படின்றதுனால. உங்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் ஏதோ ஒரு தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீழ்ப்படியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கீழ்ப்படியாமல் மட்டும் இருந்துடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான டைம் அப்படின்னா ஈஸியாக கீழ்ப்படியாமல் போயிடுறோமா? அப்படின்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா? நம்ம இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு வர்றது, இவ்வளோ தூரம் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைசஸ்லாம் கேட்குறது, அதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு டைம், ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிற ஒரு டைம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத எப்பயுமே வந்துட்டு மறந்துடவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே எந்த ஒரு டைமாக இருந்தாலும் சரி, உயர்வான டைமாக இருந்தாலும் சரி, தாழ்வான டைமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இல்லாமல் இடைப்பட்ட டைமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே எப்படி தான் இருக்கணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எல்லாருமே அந்த வசனத்தை அண்ணா கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 41 அதிகாரம் 1 வசனம் சேர்ந்து வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஓகே, ஸோ இந்த வசனத்தை யாருமே மறந்துடக்கூடாது. நாம சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாகவும் இருக்கணும். நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான அந்த டைம் வர்றப்போ நாமளும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட டைம்ல நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பா இருக்கிற நேரத்துல அவங்களோட கஷ்டத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்றோமா? அப்படின்றதெல்லாம் குட்டீஸாக நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். இந்த ஸ்டோரி உங்க எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரியே அடுத்த வாரம் இன்னும் நல்ல ஸ்டோரிஸோட அண்ணா உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். பை பாய். குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்ததா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே அனி, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம மெமரி வர்ஸ் படிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெமரி வர்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? வீடியோ எடுத்து ஸ்ரீநதி நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. குட்டீஸ், இப்போவும் இந்த ப்ளஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு சூப்பரான ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு சூப்பரான லெசன் சொல்லி தரதுக்காக நம்ம கென்னடி அங்கிள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். இது ஆப்ஜெக்ட் லெசன் இல்லை, இது ஒரு வித்தியாசமானது. என்ன, அங்கிள் வந்து உங்களுக்கு நிறையா அனிமல்ஸுடைய பிக்சர்ஸ்லாம் போடுவேன். எத்தனை அனிமல்ஸ் வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும், என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? இப்போ போலமா ஸ்க்ரீனை பாருங்கள். மெமரி பவர் நல்லா ஏற்றிக்கிறங்க. பார்த்துட்டிங்களா? என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லயன், டைகர், ஹார்ஸ், டாக், கேட், அப்புறம் என்னெல்லாம் வந்துச்சு? ஜீப்ரா, ஹார்ஸ், அப்புறம் டாங்கி எல்லாம் வந்துச்சு இல்லையா? இதில் மனுஷங்க எதெல்லாம் பயன்படுத்தி அவங்க பிரயாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? கரெக்ட், டாங்கி, ஹார்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க.
சரி, ஒரு ராஜா எப்படி போவார் அப்படி பார்த்தீங்கன்னா, ராஜா யானைப்படையில் போகலாம், குதிரையில் போகலாம். ராஜா என்னைக்காவது கழுதையில் போயிருக்காங்களா? போக மாட்டாங்க இல்லையா? ராஜாவுக்கு ஒரு கம்பீரமாக ஹார்ஸில் தான் போவாங்க, சேரட்ஸில் போவாங்க. ரைட். ஒரு ராஜாவை நம்ம எப்படிலாம் வெல்கம் பண்ணுவோம்? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா அவங்கள எப்படிலாம் வெல்கம் பண்ணுவாங்க? பூங்கொத்து கொடுப்பாங்க, அவங்க நடக்கிறதுக்கு பாதெல்லாம் ரெட் கார்பெட் போட்டுப்பாங்க, அவங்க ரொம்ப ஜைஜாண்டிக்காக வருவாங்க இல்லையா? ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எந்த தினம் கொண்டாடுகிறோம்? பாம் சண்டே. பாருங்கள், இயேசு ஒலிவ மலையிலேருந்து அப்படியே இறங்கி எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வராங்க. ஸோ இந்த வர்ற பாதையில் இந்த மக்கள், இயேசுவிடத்துலேருந்து அற்புதங்களை பெற்ற மக்கள் எல்லாரும் அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சு, அவர் தான் நம்மை ஆளப்போகிற ராஜா என்று சொல்லி வெல்கம் பண்ணுவதற்காக ஒரு கழுதையின் மேலே இயேசுப்பாவை ஏற்றுவாங்க. யாருமே இது வரைக்கும் ஏதாவது கழுதையின் மேலே ஏற்றுவாங்க. இயேசு என்ன செய்வாங்க? அப்படியே வருவாங்க. வர்ற வழியில் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இவர் தான் எங்கள் ராஜா. அப்போ அவங்களுக்கு பூங்கொத்து கொடுக்க முடியல, ரெட் கார்பெட் விற்க முடியல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? அழகான அவங்களுடைய வஸ்திரங்களை என்ன செஞ்சாங்க? கீழே விரித்து அந்த டாங்கி அது மேலே நடந்து வந்துச்சு, அது மேலே இயேசுப்பா சந்தோஷமாக வந்தாங்க. ஸோ எல்லோரும் என்ன செய்கிறாங்க? பூங்கொத்து கொடுக்க முடியல, பட் அங்கங்கே இருக்கிற கிளைகள், பச்சை ஒளிவ மரங்களை எடுத்து அப்படியே இயேசுப்பாவுக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னாங்களாம். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதங்களிலே ஓசானா ஓசானா என்று துதிச்சாங்களாம். இயேசு கம்பீரமாக இந்த எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, இயேசு ஒரு தேவாதி தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஆனால் தாழ்மையாக ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி வந்தாங்க. ஏசப்பா நினச்சிருந்தா ஒரு பெரிய பரலோக ரதத்திலே வந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எந்த ரீதியிலும் தாழ்மையாக இருக்கணும். ஏசப்பாவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோமா, துதிக்கிறோமா? பாருங்கள், அந்த மக்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க ராஜாவாக. அவங்க தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தாங்க, பச்சை ஒளிவு மர கலைகளை எடுத்து என்ன செஞ்சாங்க? வாழ்த்தி வரவேற்றாங்க. இன்றைக்கி ஏசப்பா கூட சொல்கிறாங்க, நான் உங்கள் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி யாருடைய இதய கதவெல்லாம் ஏசப்பாவுக்கு திறக்கிறோமோ, ஏசப்பா நமக்குள்ளே வந்து நம்மளோடு இருப்பாங்க. ஏசப்பா வந்தால் சும்மா வர மாட்டாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய ஹீலிங் கொண்டு வருவாங்க, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொண்டு வருவாங்க. ஒருவேளை நீ ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சும் கூட ஏசப்பா உங்களை உள்ளத்தில் வர வைக்கலன்னா, இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்டர் ரொம்ப பிடிச்சிருந்தா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு ஃபன்னான ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். கிராஃப்ட் செக்மெண்ட். ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் க்யூட்டான பேப்பரில் ஒரு ஹனிபீ செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாமா? பிளாக்கில், எல்லோவில், ஒயிட்டில் வந்து நான் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறமா பென்சில், பிளாக் பென், இந்த ஐஸ் வைக்கிறதுக்காக 2 ஐஸ் எடுத்திருக்கேன், க்ளூ, சிஸ்ஸர், ரவுண்ட் போடுறதுக்காக ஒரு ரிங் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிளாக்கில் வந்து இந்த ரிங் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த எல்லோவிலையும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் பேப்பர்லேயும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஒயிட்டில் வந்து ஒரு பீஸும், இந்த எல்லோவில் வந்து 3 பீசஸும், இந்த பிளாக்கில் வந்து 2 பீசஸும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஒயிட் பீஸை என்ன செய்யணுன்னா, இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இதில் ஒரு கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் இப்படி கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ பீஸ் எடுத்து இப்படி ஃப்ரண்டில் வச்சுட்டு, அப்புறமா ஒரு பிளாக் பீஸ் எடுத்து நம்ம இப்படி வச்சுட்டு கம் போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு எல்லோ பீஸ் எடுத்து இல்லை கம் போட்டுட்டு, திருப்பி ஒரு பிளாக் பீஸ் எடுத்து
அப்புறமா ஸ்மால் பீட்டில் வந்து இப்போ ஒரு பிளாக் பீஸ் எடுத்து அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து அப்படி கிடைக்கும். அதை என்ன பண்ணோன்னா இதுலேயும் கம் போட்டு கம் போட்டு விட்டாச்சு. இனி வந்து இந்த ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு இந்த எட்ஜில் வந்து கம் போட்டு இப்படி ஒட்டி விட்டுலாம். அப்புறமா இந்த ஐஸ் எடுத்து இதுலேயும் கம் போட்டு ஒட்டி விட்டாச்சு. பிளாக் பென்னை எடுத்து இது கீழே வந்து மவுத் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஹெட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து 2 ஆண்டனா வைக்க போகிறோம். அதுக்கும் பிளாக் பேப்பர் எடுத்து இந்த எட்ஜில் வந்து லாங்காக ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை வந்து இப்படி ரோல் பண்ணி விட்டுலாம். ரோல் பண்ணி விட்டுட்டு இதோட டிப் ரீஜனில் வந்து நம்ம இப்படி ஒட்டி விட்டுலாம். ஓகே குட்டீஸ், இப்போவும் நாம் சூப்பரான ஒரு ஹனிபி வந்து நம்ம பேப்பர்லேயே செய்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்டை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. குட்டீஸ், இப்போ நம்ம முக்கியமான ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம ஜினி ஆண்டி இன்னைக்கு ப்ரோக்ராம்லேருந்து நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. எப்பயும் அவங்க ரொம்ப சிம்பிளாக தானே கேட்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கேட்ட உடனே வேகமாக எழுதி எங்களுக்கு நிறைய பேர் அனுப்புறீங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு போய் கேட்டுடலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? லாஸ்ட் வீக் பிளஸ்ஸின் தீம் என்ன? ஆன்சர், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதினால் வரும் ஆசீர்வாதம். செகண்ட் கொஸ்டின், இஸ்ரவேலின் ராஜா யார்? ஆன்சர், சவுல். தேர்ட் கொஸ்டின், கோலியாத்தை கொன்றது யார்? ஆன்சர், தாவீது. ஃபோர்த்து கொஸ்டின், கிட்ஸ் நம்ம பிளஸ் ப்ரோக்ராம் சைனிங் ஸ்டாரில் நிறைய மிஷினரிகள் வந்து நம்ம திருநெல்வேலியில் ஊழியர் செய்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்கள 2 பேரை வந்து நாங்கள் எழுதி அனுப்ப சொல்லியிருந்தோம். நிறைய பேர் எழுதி அனுப்பியிருக்கீங்க. அதில் வந்து 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜான் டக்கர், கிளாரிந்தா அம்மையார், ரேனியஸ் ஐயர். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரத்துக்குள்ள வசனமும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்களோட வீடியோவும் அதோட போன வாரத்துக்குள்ள கிராஃப்டையும் எங்களுக்கு நிறைய பேர் செய்து அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யார் யாருன்னு பார்த்துடலாமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைய வாரத்துக்கான மனப்பாட வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. தேங்க்யூ.
பிரைஸ் அலாட். இன்றைய வாரத்துக்கான மனப்பாட வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. தேங்க்யூ. But the person that trusts in the Lord will be blessed. Why? Because the Lord will show him that the Lord can be trusted. Jeremiah 17:7. Thank you for watching this TV. Lord Jesus, Evangeline Mercy, Memory Verse. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. தேங்க்யூ. ஆன்சர் சர்ப்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுலேருந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வாரம் கெனடி அங்கிள்ஸ் சொன்ன இன்ஃபர்மேஷனில் அவங்க காட்டின பிக்சரில் டோட்டலாக எத்தனை அனிமல்ஸ் வந்ததுங்கிறத நீங்கள் எங்களுக்கு கவுண்ட் பண்ணி எழுதி அனுப்புங்க. செகண்ட் கொஸ்டின், எலியாவுக்கு உணவு கொடுத்த அந்த விதவையின் ஊர் என்ன? தேர்ட் கொஸ்டின், சாரிபாத் விதவைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆன்சர்ஸை எழுதியோ டைப் பண்ணியோ வாய்ஸ் மெசேஜ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். எல்லாரோட ஃபேவரட்டான பப்பட் ஷோ. Clap your hands and wave your arms, play the drums and then rock the guitar. So clap your hands and wave your arms. You can play the drums and then rock the guitar. Sing Hosanna, 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 Hosanna. Everybody praise the Lord. Everybody praise the Lord. Everybody praise the Lord. Everybody praise the Lord. So clap your hands and wave your arms, play the drums and then rock the guitar. Oh, clap your hands and wave your arms. You can play the drums and then rock the guitar. Sing Hosanna, 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 Hosanna. குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த பிளஸ் ப்ரோக்ராமை நம்ம மட்டும் பார்த்து பிளெஸிங் அடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த பிளெஸிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். Until then, bye bye.